வார்த்தையில் இணைவோம், நம் ஆன்மீகத்தை பலப்படுத்துவோம். கிறிஸ்து இயேசுவில் எனக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டின் பொது காலத்தின் 3வது வாரம் திங்கள் கிழமை இன்று அன்னையாம் திரு அவை நம் அனைவருடைய ஆன்மீக சிந்தனைக்காக கொடுத்திருக்கின்ற நற்செய்தி வாசகம் மார்க் எழுதிய நற்செய்தி 3ஆம் அதிகாரம் இறைவார்த்தை 22 முதல் 30 முடிய. இன்றைய நற்செய்தி வாசகம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய பணி வாழ்வில் சந்திக்கக்கூடிய தடைகளில் ஒன்றாக காணப்படுகின்ற நற்செய்திதான் இன்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அவருடைய பணி வாழ்வில் ஆரம்பிக்கப்பட்ட நாள் முதல் சிலுவையில் அறையப்பட வருகின்ற வரையில் ஒவ்வொரு நிமிடங்களிலும் அவரை சூழ்ந்திருக்கின்ற, அவருக்கு எதிராக இருக்கின்றவர்கள் ஏதாவது ஒரு விதத்தில் அவரை குறை சொல்லி கொண்டுதான் இருந்தார்கள். இயேசுவினுடைய பணியிலும் சரி, அவருடைய ஆன்மீக வாழ்விலும் சரி, அவர் செய்த புதுமைகளிலும் சரி, அவர் உறவு கொண்டவர்களோடும் சரி, அவரை தேடி வந்தவர்களாக இருக்கட்டும், எல்லா கோணங்களிலும் அவரை சுற்றியிருந்த, அவருக்கு எதிராக இருந்தவர்கள் குறைகளுக்கு மேல் குற்றங்களுக்கு மேல் அடுக்கிக் கொண்டேதான் போனார்கள். இது எதை குறிக்கிறது என்றால், சமுதாயத்தில் நல்லது செய்து கொண்டிருக்கின்ற எந்த ஒரு நல் உள்ளங்களுக்கும் ஏதாவது ஒரு விதத்தில் விமர்சனங்கள் குவிந்து கொண்டுதான் இருக்கும். இப்படி விமர்சனங்கள் வருகின்ற பொழுது அதை தாங்கிக் கொள்ளக்கூடியவர்கள், தைரியமுள்ளவர்கள் அந்த விமர்சனத்தை பொருட்டாக கருதாமல் அதை உதறி தள்ளிவிட்டு தங்களுடைய பயணத்தை தொடர்ந்தவர்களும் உண்டு. ஒரு சிலர் விமர்சனங்களை கண்டு பயந்து ஒதுங்கி தான் செய்து கொண்டிருக்கின்ற நற்காரியங்களையும் விட்டு விலகியதும் உண்டு. இது வரலாற்று உண்மைகளாக கூட நாம் சொல்ல முடியும். அந்த வரிசையில் இன்றைய நாளிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த மண்ணுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எந்த ஒரு நல் உள்ளங்களும் உண்மைக்காக, நீதிக்காக உழைத்து கொண்டிருக்கிறவர்களாகிய ஒவ்வொருவருக்கும் விமர்சனங்கள் வருகின்ற பொழுது அதை பொருட்படுத்தாமல் தான் எடுத்த முடிவுகளில் இலக்கை நோக்கி பயணிக்க இயேசு அழைப்பு கொடுக்கின்றார். இவனை பெயல்செபூல் பிடித்திருக்கிறது என்றும், பேய்களின் தலைவனை கொண்டே இவன் பேய்களை ஓட்டுகிறான் என்றும் இயேசுவின் மீது குறைகளை அடுக்கி வைத்தார்கள். ஏனென்றால் இயேசுவை தேடி வந்த கூட்டங்கள் அந்த அளவிற்கு அதிகமாக இருந்தது காண முடிகிறது. இப்படி இயேசுவை நாடி தேடி சென்று கொண்டிருக்கின்ற மக்களுடைய கூட்டத்தை பார்க்கின்ற பொழுது, அது பரிசேய கூட்டமாக இருக்கட்டும், ஒருவேளை அந்த சமுதாயத்தில் பேய்களை ஓட்டக்கூடிய மற்ற மனிதர்களாக இருக்கட்டும், அவர்களுடைய வாழ்வாதாரத்திற்கும் இயேசுவினுடைய பணி வாழ்வு தடையாக இருப்பதினால் இயேசுவின் மீது ஏதாவது ஒரு குற்றத்தை சுமத்தி அவரை குற்றவாளி என்று நிரூபிக்க விரும்பியதனுடைய ஒரு ஒத்திகை ஓட்டம்தான் இது. இவனை பெயல்செபூல் பிடித்திருக்கிறது, பேய்களின் தலைவனை கொண்டே இவன் பேய்களை ஓட்டுகிறான் என்று. பல நேரங்களிலே இயேசுவின் மீது குற்றச்சாட்டுகளை வைக்கிறவர்கள் முன்னுக்கு புறம்பாக பேசுவார்கள். அடுத்த கேள்வி எப்படி வரும், அதற்கு எப்படி நம்மால் பதில் சொல்ல முடியும் என்று சிந்திக்காமல் அவர்கள் கேட்கின்ற கேள்விகள் தான் இயேசுனுடைய பணி வாழ்வில் 199% இருந்தது. அந்த வரிசையில் இன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது சுமத்தக்கூடிய இந்த ஒரு பழியாக இருக்கட்டும், குற்றமாக இருக்கட்டும், விமர்சனமாக இருக்கட்டும், இயேசு அழகாக அவர்களுக்கு பதிலடி கொடுக்கிறார். சாத்தானை எப்படி ஓட்ட முடியும்? தனக்கு எதிராக தானே பிளவுபடும் எந்த அரசும் நிலைத்து நிற்க முடியாதல்லவா? தனக்கு எதிராக தானே பிளவுபடும் எந்த வீடும் நிலைத்து நிற்க முடியாது. சாத்தான் தன்னை எதிர்த்து நின்று பிளவுபட்டு போனால் அவன் நிலைத்து நிற்க முடியுமா? அதுவே அவனது அழிவு என்று இயேசு அழகாக இங்கே படம் பிடித்து காட்டுகிறார். எந்த ஒரு அரசும் தனக்கு தானாக அது தன்னை அழித்து கொள்ள விரும்பாது. தன்னுடைய வளர்ச்சியை முன்னோக்கி தான் சென்று கொண்டிருக்குமே ஒழிய
அந்த வளர்ச்சி என்பது நற்காரியங்களாக இருக்கட்டும், தகாத வழிமுறைகளாக இருக்கட்டும், ஒவ்வொரு வளர்ச்சியையும் தேடிக்கொண்டு இருப்பார்கள் ஒழிய, யாரும் தன்னுடைய வாழ்வுக்கு எதிராக தனக்குத்தானே போர்க்கொடி தூக்கி தன்னைத்தானே அழித்து கொள்வதில்லை. பெயல்செலும் அப்படித்தான் என்று இயேசு சூசகமாக சொல்லி முடிக்கிறார். பிரியமான அன்பின் தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்விலும் இப்படி இறையாட்சி பணிக்காக நம்மை ஈடுபட்டு கொண்டிருந்தாலும், சமுதாயத்தினுடைய வளர்ச்சிக்காக நம்மை ஈடுபடுத்தி கொண்டிருந்தாலும், நலிவுற்ற மக்களுக்கு நம்மிடம் இருப்பதை பகிர்ந்து கொள்ளுகின்ற பொழுதும், நம்முடைய உதவிகளை அவருக்கு உதவிகரமாக நீட்டுகின்ற பொழுதும், விமர்சனங்கள் உங்களையும் என்னையும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கலாம். எப்படிப்பட்ட விமர்சனங்கள் உங்களையும் என்னை தாக்கினாலும், நம்முடைய வாழ்விலே எந்த பயமும் இல்லை என்றால், தயக்கமும் இல்லை என்றால், குற்ற உணர்வுகள் இல்லை என்றால், நாம் எதை பற்றியும் கவலைப்படாமல் நம் வாழ்க்கை பயணத்தை தொடர வேண்டும் என்றுதான் இயேசு சொல்லுகிறார். நம்முடைய முன்னோர்கள் கூட உங்களுக்கும் எனக்கும் சொல்லிவிட்டு சென்ற அந்த பழமொழி இதுதான்: மடியில் கனம் இருந்தால்தான் வழியில் பயம் இருக்கும். இயேசுவின் மடியில் கனம் இல்லை, எனவே அவர் பயப்பட தேவையில்லை. எந்த ஒரு குறுக்கு எண்ணங்களோடு, குறுக்கு புத்திகளோடு இயேசு தன்னுடைய பணி வாழ்வை செய்யவில்லை. எங்கிருந்து வந்தாரோ, யாரிடமிருந்து அனுமதி பெற்றாரோ, அதை தவிர அவர் வேறு எதையும் பணிவாழ்விலே செய்து முடிக்கவில்லை. தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவது, இழந்து போன ஆன்மாவை தூய்மையாக்கி தந்தையிடம் அழைத்து செல்வதுதான். எனவேதான் நற்செய்தி வாசகத்தினுடைய இறுதி அத்தியாயத்திலே இவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறுகிறார்: உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், தூய ஆவியாரை பழித்து உரைப்பவர் எவரும் எக்காலத்திலும் மன்னிப்பு பெறார் என்று. இன்றைய நற்செய்தி வாசகத்தினுடைய இந்த தொடர்ச்சியாக பார்க்கின்ற பொழுது, இயேசுவின் மீது குற்றம் சுமத்துவதற்கும், இவர் தூய ஆவியாரை பழித்துரைப்பவருக்கு மன்னிப்பு பெறார் என்று சொல்லுவதற்கும் காரணம் என்ன என்று பார்த்தோம் என்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மண்ணுலகிலே பிறந்ததும் தூய ஆவியினுடைய ஏவுதலினால்தான். பணி வாழ்வை ஆரம்பித்ததும் தூய ஆவியினுடைய ஆளுமையினால்தான். அவர் இந்த மண்ணுலகிலே அவர் செய்த எல்லா புதுமைகளும் தந்தையோடு இணைந்து தூய ஆவியானவர் கொடுத்த வல்லமையினால்தான். ஆக இயேசுனுடைய பணி வாழ்வு என்பது தனிப்பட்ட விதத்தில் அல்ல, மாறாக ஆவியினுடைய ஆளுமையும் அபிஷேகம் அங்கே இருந்ததுதான். யாரெல்லாம் இயேசுவின் புதுமைகளுக்கு எதிராக நிற்கிறார்களோ, பணி வாழ்வுக்கு எதிராக நிற்கிறார்களோ, அவர்கள் ஆவியின் அபிஷேகத்திற்கும் ஆளுமைக்கும் எதிராக இருக்கிறார்கள் என்பதைத்தான் இங்கே இயேசு சுட்டிக்காட்டி நமக்கு விரும்புகிறார். எனவே கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு நம்முடைய வாழ்க்கையினுடைய பயணத்தை தொடர்ந்தோம் என்றால், ஆவியினுடைய ஆளுமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு இருந்தது போல நம்மோடும் அந்த ஆளுமை இருக்கும் என்ற நம்பிக்கையோடு தொடருவோம். இந்த நாளிலே இறையாசிர் என்றும் உங்களோடு